அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எரேஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு நான் தந்திருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எரேஸரை சின்டெக்ஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, எரேஸ் வந்து எப்படி எக்ஸஸ் பண்ணுற, ஒவ்வொரு எலமெண்ட்டை வந்துட்டு எப்படி எக்ஸஸ் பண்ணுற அப்படிங்கிறத பற்றி நாம் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ப்ரீஃபாக வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரேஸ் அண்ட் லூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்துட்டு பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் நாம் எரேஸ் அண்ட் லூப்ஸை தான் ரொம்பவே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏனெண்டா எரேஸை மட்டுமே வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு நாம் யூஸ் பண்ண மாட்டோம், அதை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எரேயில் வந்துட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இருக்காமண்டா, அந்த ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு ஏதாவது இன்புட், ஏதாவது வெலு சேஞ்சஸ், ஏதாவது வந்துட்டு வெலுவை வந்துட்டு அவுட்புட் எடுக்கிற இப்படியான ஆப்பரேஷன் வந்துக்கிட்டு இருக்க போகல. இப்போ நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்டுக்குமே வந்துக்கிட்டு நம்ம லைன் பை லைனை வந்துக்கிட்டு நம்ம கோடு வந்துட்டு எழுதிக்கி நிற்கல இல்லையா. ஸோ இந்த இப்படியான பிரச்சனைகளை வந்துக்கிட்டு நம்ம பூர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி நாம் இந்த எரேஸில் வந்துட்டு லூப்ஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ நமக்கு லூப்ஸை பற்றி நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு விஷயம் வந்துட்டு தெரியும், லூப்ஸ் எப்படி இதில் ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஸோ நமக்கு லூப்ஸை யூஸ் பண்ணமாக இருந்தால் நமக்கு ஈஸியாக வந்துட்டு, ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்டை வந்துக்கிட்டு வித்தின் த செகண்ட்லேயே வந்துக்கிட்டு நமக்கு ரீட் பண்ணிக்கொள்ள ஏழுமாக இருக்க போகுது. ஸோ இப்படியான விஷயத்துக்கு தான் நம்ம இந்த எரேஸ் அண்ட் லூப்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லூப்ஸ், அதாவது வை லூப் ஆகிருக்கட்டும், இல்லாட்டி டூ வை லூப் ஆகிருக்கட்டும், இல்லாட்டி ஃபோர் லூப் ஆகிருக்கட்டும், இந்த மூணுலேயுமே வந்துக்கிட்டு நம்ம பொதுவாக வந்துக்கிட்டு பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய லூப் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் லூப். ஏனென்றால் அது ரொம்ப வந்துட்டு சின்டெக்ஸும் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம ஃபோர் லூப்பை வந்துக்கிட்டு நம்ம இந்த எரேஸ் அண்ட் லூப்ஸ் கான்செப்டில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எரேயை வந்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எப்படி நான் வந்துட்டு இந்த டுட்டோரியல் மெயினாக வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் கொண்டு போகிறேன். அதாவது ஒரு பேசிக்காக வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவும் வந்துட்டு இல்லாத ஒரு நபருக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அது விளங்க வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணித்தேன். அது சொல்யூஷனை வந்துட்டு நான் திறப்பாக்கேன். ஸோ அதனால் இதில் மேபி அட்வான்ஸாகவும் மேபி ஒரு சில பேர் பார்ப்பியல். ஸோ அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விஷயம் என்னென்னா, மேபி உங்களையும் தாண்டி ஒரு சில ஆட்களுக்கு வந்துட்டு விளங்காமல் வந்துக்கிட்டு இருக்கலாம். ஏனெண்டா அது ஒரு சில ஆட்களுக்கு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அது விளங்கிக்கொள்ள ஏழுமாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு நான் செல்ல பார்க்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போ வந்துட்டு எரே ஒன்று எப்படி நமக்கு டிக்ளேர் பண்ணுற அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு இன்டிஜர் டைப் ஒன்று எரே ஒன்று நான் டிக்ளேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இன்ட் நம்பர். ஸோ எரேக்கு சைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறேன், 5 அப்படிங்கிற சைஸ் ஒன்று. ஸோ இந்த எரேக்கு வந்துட்டு வெலுவையும் வந்துட்டு செட் பண்ணுறேன். ஸோ 45, 89, 23, 78 and 65. ஸோ நான் 5 எலமெண்ட்ஸை வந்துட்டு செட் பண்ணி கொண்டுட்டேன். 4 and 5. ரைட். இப்போ நான் 5 எலமெண்ட்ஸை வந்துட்டு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி எப்படி பார்த்துருந்தோம், இந்த எரேயில் இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு எக்ஸஸ் பண்ணணுமெண்டா அதில் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எக்ஸஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர். இப்போ நம்பர் 2 போட்டுட்டு இப்போ எந்த எலமெண்ட்டை எக்ஸஸ் பண்ணமோ அதில் இண்டெக்ஸை வந்துட்டு கால் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு வரப்போகுது இல்லையா. இப்போ நான் இந்த 23 வந்துட்டு எக்ஸஸ் பண்ணணுமெண்டா வெறுமனே வந்துட்டு இண்டெக்ஸ் 2 வந்துட்டு கால் பண்ணணும்டா எனக்கு அந்த 23 வந்துட்டு வரப்போகுது. அதாவது தேர்ட் எலமெண்ட் ஆஃப் த எரே வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது இல்லையா. ஸோ இப்போ வந்துக்கிட்டு எனக்கு இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்துக்கிட்டு ஆர்டருக்கு வந்துட்டு வரணும், லைன் பை லைனாக. ஸோ இதை வந்துட்டு எப்படி செய்யலாம், இப்போ லைன் பை லைனை வந்துட்டு சி அவுட் வந்துட்டு போட்டுட்டு ஒவ்வொரு சி அவுட்லேயும் ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு போட தேவையில்லை இல்லையா. அதுக்கு தானே நம்ம இப்போ எரே யூஸ் பண்ண போகிறோம், லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நான் இப்போ ஒரு ஃபோர் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணி கொள்கிறேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த எரேஸ் அண்ட் லூப்ஸுங்கிற கான்செப்டில் நிறைய பேர் வந்துக்கிட்டு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் வந்துட்டு நிறைய பேர் அதை அவதானிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு இதில் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. ஸோ மேக்ஸிமம் நல்லா கவனிங்கோ. இதில் அந்தளவுக்கு கஷ்டங்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமுமே இல்லை, சின்ன ஒரு விஷயம். நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபோர் லூப் வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்க. ஃபோர் லூப்பில் வந்துட்டு நமக்கு சின்டெக்ஸ் வந்துட்டு எப்படி போகிற அப்படின்ட்டு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்ட் i = 0 அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கொள்கிறேன்.
ஸோ இவரது I ஈக்குவல் 0ங்கிறத ஏன் போட்டிருக்கேன்டா ஏன் 1 அப்படின்னு போடலாம் தானே, ஏன் 0 போட்டிருக்கேன். ஸோ நமக்கு தெரியும் எரேட இண்டெக்ஸ் வந்துக்கிட்டு எப்பயுமே வந்துட்டு 0ல் இருந்து வரப்போகுது. ஸோ நம்ம இங்கே என்னத்தை கவனிக்க போகிறோம்ன்ற இந்த ஐயை நம்ம எரேட இப்போ குறிப்பிட்ட அந்த எரேட இண்டெக்ஸை வந்துக்கிட்டு நம்ம ட்ரெக் பண்ணி வாரதுக்காக இந்த ஐயை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஐட வெலுவை வந்துட்டு என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம், எரேலைக்கு தானே இண்டெக்ஸ், இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு அதில் இண்டெக்ஸை ட்ரெக் பண்ணிக்கு வாரதுக்காகவே நம்ம இந்த ஐயை வந்துட்டு கொண்டு போக போகிறோம். சரியா, இப்போ I லெஸ் தென் எது வரைக்கும் எனக்கு அதில் வந்துக்கிட்டு அந்த லூப் வந்துக்கிட்டு இட்டரேட் ஆகணும், எரேட சைஸ் வரைக்கும் இல்லையா. அப்போ 5 ஏன் லெஸ் தென் ஈக்குவல் போடலை அடுத்து நமக்கு மொத்தமே வந்துட்டு எரேட சைஸ் வந்துட்டுன்னு 5. அப்போ இண்டெக்ஸ் வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சேன்டா நமக்கு எது வரைக்கும் வந்துட்டு ரன் ஆகணும், I லெஸ் தென் 5 வரைக்கும் ரன் ஆனால் வந்துட்டு போதும். அதாவது நாலாவது எலமெண்ட் வரைக்கும் ரன் ஆனால் வந்துட்டு போதும், நாலாவது இண்டெக்ஸ் வரைக்கும் ரன் ஆகிச்சேன்டா 5 எலமெண்ட்டுமே வந்துக்கிட்டு ரன் ஆகி முடிச்சிடும் இல்லையா. ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு I++. ஸோ இங்கே வந்துட்டு என்ன செய்யலாம், சி அவுட்டில் இங்கே வந்துட்டு நம்பரை வந்துட்டு கால் பண்ணி நம்பருங்கிற எரே நேமை கால் பண்ணி இங்கே வந்துட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ளே என்னத்தை பாஸ் பண்ணலாம், ஐயை வந்துட்டு கால் பண்ணலாம். ஸோ இந்த இண்டெக்ஸுக்கு பதிலாக இந்த ஐயை கால் பண்ணால் என்ன நடக்குமெண்டா, ஸோ ஐயோட வெலு வந்துட்டு ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸ் ஆக நம்பர் அப்படிங்கிற அந்த எரேயில் வந்துட்டு ஃபஸ்ட் இட்டரேஷனில், அதாவது ஃபோர் லூப்பில் ஃபஸ்ட் இட்டரேஷனில் ஐட வெலு வந்துக்கிட்டு 0வாக வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா. இப்போ ஐட வெலு 0வாக இருக்கக்குள்ள நம்பர் ஆஃப் 0th இண்டெக்ஸில் வந்துட்டு என்ன எலமெண்ட்டுக்கு 45ங்கிற எலமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ 45 வந்துட்டு பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த இட்டரேஷனுக்கு வந்துட்டு போய்த்திரும். அடுத்த இட்டரேஷனில் ஐட வெலு வந்துக்கிட்டு ஒன்றால் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஐட இண்டெக்ஸ் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு இப்போ இருக்க போகுது. ஸோ ஐட இண்டெக்ஸ் இப்போ ஒன்றா இருந்துச்சுன்னா அடுத்த கண்டிஷன், அதாவது லூப்புக்குள்ளே வந்துச்சுன்னா சி அவுட்டில் இப்போ நம்பர் ஆஃப் 1 வந்துட்டு இருக்க போகுது. நம்பர் ஆஃப் 1ண்டா இண்டெக்ஸ் ஆஃப் 1, அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இல்லையா. இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸ்ண்டா 89 வந்துக்கிட்டு பிரிண்ட் ஆகும். அப்படி ஓர்டருக்கு வந்துட்டு லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்குமே பிரிண்ட் ஆகிட்டு இது வந்துட்டு லூப்பை விட்டு வந்துடும். ஸோ எனக்கு எப்படி வேணுமென்னு சொன்னேன், லைன் பை லைனாக வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டுமே வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் எண்டில் வந்துட்டு போடுவேன், எண்ட் லைன் இந்த டெக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துட்டு வருது 45, 89, 23, 78, 87 அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துட்டு வருது. ஸோ இவ்வளோ தான். அதாவது நாம் வந்துக்கிட்டு இப்போ பார்த்துருக்கிறது என்னென்னா சிங்கிள் டைமென்ஷனல் எரேஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு பார்த்துருக்கோம். இதை தாண்டி மல்டி டைமென்ஷனல் எரே வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதை தாண்டி வந்துட்டு இப்போ இன்டிஜரில் வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம எப்படி ஸ்ட்ரிங்கை வந்துக்கிட்டு நம்ம ஃபோர் லூப்பில் இன்வால்வ் பண்ணுற அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன், ஸ்ட்ரிங். இங்கே நம்பருக்கு பதிலாக நேம்ஸ் அப்படின்ட்டு போட்டுக்கொள்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு 4 நேம்ஸை வந்துட்டு கொடுத்துக்கொள்கிறேன், 5 அப்படின்ட்டு நம்ம பெருசாக வந்துட்டு போக தேவையில்லை. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 4 நேமை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ராம், கமல், ராஜ், ரைட். இப்போ இங்கே வந்துட்டு 4 நேமை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு என்ன செய்யலாம், ஐட வெலு வந்துட்டு எது வரைக்கும் வந்துட்டு பயணிக்கணும், 4 வரைக்கும் வந்துட்டு பயணித்தா போதும். அப்போ 0 ஃபஸ்ட் 0 1 2 3 வரைக்கும் வந்தால் போதும் நமக்கு. அப்போ 4 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிரும் இல்லையா. ஸோ இப்போ வந்துக்கிட்டு இதை நம்பரை வந்துட்டு நேமுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்துட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துட்டு ராம், கமல், ராஜ், அக்தர் அப்படின்ட்டு நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அது எல்லாமே லைன் பை லைனாக வந்துட்டு. ஸோ ரொம்பவே வந்துட்டு சிம்பிள் இல்லையா. அவ்வளோத்துக்கு நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் எரேஜுங்கிற கான்செப்டில் நிறைய பேர் வந்துட்டு லீவ் ஆகுற, ஆனால் ரொம்ப வந்துட்டு ஈஸியாக வழங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நிறையும்.
ஸோ இதை தாண்டி அங்கால பின்னுக்கு போனோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய அதில் ரொம்பவே வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக இருந்துடும். ஸோ இந்த பேசிக்கை வழங்காமல் வந்துக்கிட்டு நம்ம அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு வழங்க போகிறல. ஸோ இது ரொம்பவே வந்துட்டு சிம்பிள். ஸோ வழங்கி கொள்வது வந்துட்டு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வந்துட்டு வழங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சில ஆட்களுக்கு இந்த கான்செப்ட் வந்துக்கிட்டு இந்த எரேஸ் அண்ட் லூப்ஸுங்கிற கான்செப்ட் வந்துட்டு வழங்கலை அப்படின்டா நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்க. அதை தாண்டி நீங்களுமே வந்துட்டு ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு போட்டு பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த எரேஸ் அண்ட் லூப்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் வந்துக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இன்ஷால்லா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு செய்கிறேன். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ எம் அக்தர் ஃபர்வேஸ். பாய்.